வணக்கம். அதாவது இதில் என்ன பார்க்க போகிறோம்னா, மீஷோவில் நம்ம ஒரு பொருள், அதாவது டோர் சீலர் அப்படிங்கிற பொருளை வாங்கும்போது 6 கொண்ட ஒரு பண்டல், 6 தான் அது இப்போ நம்ம போட்டிருக்கோம். 6 சேர்த்து வாங்கும்போது அதை எப்படி வாங்குறது, அதில் என்னென்ன அது விலை போட்டிருக்கிறதுலேருந்து மேற்கொண்டு என்ன டிஸ்கவுண்ட்டு நம்ம வாங்க முடியுமான்னா வாங்க முடியும். அதை பற்றி தெரிஞ்சுக்கிறது தான் இங்கே. அதாவது அவங்க வெப்சைட்டில் போட்டிருக்க விலையிலிருந்து இன்னும் நம்ம குறைச்சி வாங்குறதுக்கு, தள்ளுபடி விலையில் வாங்குறது எப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அது வேறு ஒன்றும் இல்லை. அதில் போய்ட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், இந்த லிங்க் நான் என்னுடைய வாட்ஸ்அப் கேட்லாக்கில் கொடுத்துருக்க அந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணி உங்கள் ஆப்புக்கு வந்துடுங்க. இந்த லிங்கை கிளிக் பண்ணியோ இல்லை காப்பி பேஸ்ட் பண்ணியோ எப்படினாலும், இப்போ நான் வந்து வெப்சைட்டில் பண்ணுறதுனால காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன். இப்போ இது வந்து ஒரு பேஜில் இருக்குது, அந்த மீஷோவில் ஒரு பேஜில் இருக்குது. இப்போ அந்த பேஜில் இருந்து நம்ம அடுத்த அந்த பர்டிகுலர் அந்த ப்ராடக்ட்டை பை பண்ணக்கூடிய பேஜுக்கு வரேன். இதுக்கிடையில் நீங்கள் இதில் லாகின் பண்ணி வச்சுக்கிடுங்க. வெப்சைட்லன்னா ஆப்லன்னா அது லாகின்லேயே இருக்கும். இப்போ இந்த ப்ராடக்ட்டுக்கு அது வந்துட்டு 114 ரூபா அது விலை போட்டிருக்கு. இந்த விலையில் நம்ம வாங்கணும். இந்த விலையை விட கம்மி விலையில் வாங்கணும். 114 ரூபாய்க்கு குறைச்சி நம்ம எவ்வளோக்கு வாங்க முடியுங்கிறத பார்ப்போம். வாங்க முடியுமான்னா வாங்க முடியும். இப்போ இதை ஆட் டு கேரட்டு கொடுத்தாச்சு. கொடுத்த உடனே நீங்கள் என்ன பண்ணுங்கள், வேறு ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணனாலும் இது கூட சேர்த்து பர்ச்சேஸ் பண்ணி கேரட்டில் போய் கிளிக் பண்ணி உள்ளே வரலாம். நான் என்ன பண்ணுறேன், பை நவ் அப்படின்னு கொடுக்குறேன். அப்போ இது ஏற்கனவே இருக்குது. நான் எல்லாமே லாகின் பண்ணி என்னுடைய அட்ரஸ் எல்லாம் நான் பர்ச்சேஸ் பண்ணதுனால எல்லாமே போட்டிருக்காங்க. அது வந்து 114 ரூபா அதனுடைய ப்ரைஸு, டிஸ்கவுண்ட் எல்லாம் போட்டு அவங்க காமிச்சிருக்காங்க. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் அட்ரஸ்லாம் கொடுத்துட்டதுனால எனக்கு எதுவுமே கொடுக்க வேண்டியதில்லை. நீங்களே இதே மாதிரி முதல்ல கொடுத்து வச்சுக்கிறங்க ரெடியாகிட்டு. அப்போ தான் ஈஸியாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண முடியும். இப்போ கண்டினியூ பட்டனை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே அது வந்து பேமெண்ட் பாருங்கள், கேஷ் ஆன் டெலிவரி வேணுமான்னு கேட்குது. இல்லை பேமெண்ட்டு நீ கொடுத்து வாங்குறியான்னா 96 ரூபாய்க்கு, 114 ரூபாயிலேருந்து 96 ரூபாய்க்கு வந்துடும். இதில் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். எப்படி போய் பர்ச்சேஸ் பண்ணாலும் சரி தான். யூபிஐ மெத்தடில் நீங்கள் பண்ணணும். சப்போஸ் உங்களுக்கு யூபிஐயில் என்னோடய யூபிஐ ஐடி தெரியாது, போகாது அப்படின்னா இந்த செகண்ட் இருக்குது பாருங்கள், பே பை அண்ட் யூபிஐ ஆப் அப்படின்னு சொல்லி இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு இந்த QR கோடு வரும். இதை நீங்கள் உங்கள் கூகுள் பேலேருந்தோ இல்லை ஃபோன்பேலேருந்தோ நீங்கள் ஸ்கேன் பண்ணி, எந்த பேடிஎம்லேருந்து கூட நீங்கள் ஸ்கேன் பண்ணிடலாம். ஸ்கேன் பண்ணி நீங்கள் பேமெண்ட்டை கொடுத்துட்டிங்கன்னா வேலை முடிஞ்சிடும். நீங்கள் இதை செய்ய முன்னாடி உங்கள் அட்ரஸை ப்ராப்பராக ஒரு தடவை தான் நிரப்பிக்கிட்டுங்க. அடுத்தால இந்த மூலமாக பேமெண்ட் கொடுங்க. இந்த மூலமாக பேமெண்ட் கொடுத்தா 114 ரூபாய்க்கு பதிலாட்டு வெறும் 96 ரூபா தான் உங்களுக்கு அது எடுக்கும். அதனால் 129, அதில் ஏற்கனவே ஒரு 14 ரூபா அவன் டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டான். அதையும் சேர்த்து 33 ரூபா டிஸ்கவுண்ட்டாக போடுறான். டோட்டல் 129 ரூபாய்க்கு 33 ரூபா டிஸ்கவுண்ட் கிடைக்கிற மாதிரி போட்டிருக்காப்புல. ஸோ எனிவே டிஸ்கவுண்ட் அமௌண்ட் எவ்வளவோ 96 ரூபாய்க்கு நீங்கள் 6 பீஸ் வாங்க முடியும். அதை வாங்கலாம் அப்படிங்கிறது தான். இப்போ நீங்கள் போட்டிங்கன்னா ஒரு 10 நாளைக்குள்ளாக உங்களுக்கு டெலிவரி உங்கள் வீடுக்கு, நீங்கள் எந்த அட்ரஸ் கொடுத்தீங்களோ அந்த அட்ரஸ்க்கு வீட்டுக்கு வந்துடும். நன்றி.